ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு வரேன். என்ன தம்பி? ஆமா, இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான, சிம்பிளான, டேஸ்டான, அட்டகாசமான சாப்பாடு தான் செய்ய போறோம். அது என்ன தெரியுமா? என்ன? ஆமா, சோறும் சம்பலும். சம்பளம் வந்து கிரைண்டர்ல அரைக்க போறோம், இடிக்கையில கிரைண்டர்ல அரைச்சு சம்பலும் சோறும் கருவாடும் பொரிச்சு உப்பு மிளகாய் பொரிச்சு அதுவும் இருக்குது, அதோட ஊறுகாயும் இருக்கு. இதுதான் சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் செய்ய போறோம். எங்களுக்கு சம்பளம் அரைக்க தெரியாத இப்ப வந்துட்டு அரைச்சுக்காடு என்று நீங்க நினைக்கலாம். யாராவது ஒருத்தர் இருந்தா என்ன தெரியாதாங்க, அவங்க பார்த்து பயன் பெறட்டும் இல்லையா? ஓகே, வாங்க இன்னைக்கு சம்பல் அரைச்சு சோறோட குழச்சி சாப்பிட போறோம். அதை எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடன்னு சம்பளம் இருக்கலாம். சோறு எல்லாம் காய்ச்சியாச்சுங்க பாருங்க. சோறு வடிச்சிட்டேன் நான். பாத்தீங்களா, சூப்பரா சுட சுட சோறு நல்ல சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோறு வடிச்சாச்சு. இங்க தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். இதுல சம்பலுக்கு தேவையான எல்லாம் எடுத்தாச்சு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு மிளகா பொரிச்சு வச்சது இருக்குது ஏற்கனவே, அதால பொரிக்க தேவையில்லை. கருவாடு மட்டும் பொரிக்கணும், ஊறுகாய் இருக்கு. இப்ப வாங்க சம்பலை அரைக்கலாம். இப்ப இந்த கிரைண்டர் கப்ல நான் எதுவுமே பொரிக்க போறது இல்லை, அப்படியேதான் போட்டு அரைக்க போறேன். கருவேப்பிலை, அதோட சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு 4 வெள்ளைப்பூடு, இதோட செத்தல் மிளகாய். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதுல நான் வந்து ஒரு 20, 24, 25 இருக்கும், அவ்வளவு எடுத்திருக்கிறேன். இதோட தேங்காய் பூவையும் சேர்க்கிறேன். தேங்காய் பூ இவ்வளவு சேர்த்திருக்கேன். தேங்காய் பூ பார்த்துட்டு காணாடிக்கு அப்புறம் சேர்க்கலாம். என்ன இந்த காணாமலும் இறக்க கூடாது, ஆக உரைப்பாவும் கூடாது. என்ன அதாலதான் அரைச்சிட்டு பார்ப்போம். இனி இதுல புளி சேர்க்கிறேன், கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். இனி இதை அரைச்செடுப்போம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். தேங்காய் பூ காணும். உப்பு சேர்க்கிறேன், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்செடுப்போம். இப்ப சம்பல் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தேசிக்காய் புளி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன தேசிக்காய் 100 ரூபாய், சரியான விலை கூடி தேசிக்காய். அதோட நான் புளியே விட்டு அரைச்சிருவோம்னு சொல்லி வந்தாச்சு. இந்த சம்பல் பாத்தீங்கன்னு சொன்னா அம்மியில அரைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டா இருக்கும். ஆனா எங்கள்கிட்ட அம்மி இல்லை ஏண்டா, ஆனா வாங்கணும். அம்மி வாங்கினாலும் வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. என்ன அம்மி ஒன்று வாங்கி அம்மியில அரைச்சு சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பல் இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நாங்க இந்த கிண்ணத்துல சேர்ப்போம். இப்ப கருவாடை பொரிக்க போறேன். கருவாடை பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா வடிவாங்க பாருங்க. சுடுதண்ணியில ஊற வச்சு நல்லா 2 தோல் எல்லாம் முறிச்சு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை பொரிக்க வேண்டியதான். இந்த சம்பல் பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா வந்து முந்தி அம்மியில அரைப்பா. இந்த சம்பல் மற்றது சரக்கு தண்ணி அது எல்லாமே அம்மியில தான் அரைச்சு வைப்பா. எனக்கு அம்மியில அரைச்சு ஒரு நாளைக்கு இந்த சம்பல் சாப்பிடணும்னு ஆசை. என்ன தம்பி? ஆமா, ஒரு நாளைக்கு செய்வோமா? இப்ப கருவாடை பொரிப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்ப பொரியட்டும். இப்ப கருவாடு பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதை விட கூட பொரிஞ்சிட்டுன்னு சொன்னா இந்த ஒரு மாதிரி போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்கள்ட்ட சூப்பரா சாப்பாடு ரெடி. வாங்க இப்ப என்ன சாப்பிட போறோம் சொல்லுங்க. குழச்சிதான் சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோறு எங்களுக்கு தேவையான அளவு கிண்ணத்துல போட வேண்டியதான். இந்த மாதிரி கணக்கா எடுத்து போட வேண்டிய. இப்ப சோறு போட்டாச்சு எங்களுக்கு தேவையான அளவுக்கு. இனி இதுல நாங்க அரைச்சி வச்சிருக்கிற சம்பளை சேர்ப்போம். கணக்கா சேர்ப்போம் பார்த்துட்டு இந்த அவ்வளவுதான். உரைப்பு ஓவராயிச்சுட்டா வந்து கஷ்டம். நல்ல வடிவா இந்த மாதிரி குழைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையால குழைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரியா சுடுது சோறு, அதாலதான் நான் கரண்டியால இப்படி குழைக்கிறேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரா சாப்பாடு ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா. நல்லா குழைச்சாச்சு. இதை மூடிட்டு நாங்க கொண்டு போய் சாப்பிட போறோம். இங்கே கருவாடு இருக்கு, அதுக்கு பிறகு இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா சைட்டிஸ் என்ன உப்பு மிளகாய், அதுக்கு பிறகு இங்கே ஊறுகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சாப்பிடுவோம். இப்ப நாங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோம் எப்படி இருக்குன்னு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நாங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோமா, வாங்க. நீங்க பாருங்க, இதுதான் சோறு. உங்களுக்கு நானும் சொல்றேன். சரியா? இதை இப்படி வடிவா உருண்டை பிடிச்சு இந்த மாதிரி சாப்பிட போறோம். நாங்க
இங்க கருவாடு இருக்கு பாத்தீங்களா, சூப்பர் கருவாடு. இருந்தாங்க இந்த கருவாடையும் கடிச்சு கடிச்சு அதுக்கப்புறம் இருந்தாங்க உப்பு மிளகாய் இருக்கு, ரெண்டையும் கையில வச்சு சாப்பிட வேண்டிய. எப்படி இருக்கு எங்களை அம்மா முந்தி ஃப்ரெண்ட்ஸ் அம்மியில அரைப்பா என்னது சாம்பல் செம்மையா இருக்கு. ஆஹா என்ன சுவை என்ன சுவை என்ன. இப்பதான் கருவாட்டுக்கும் சாம்பலுக்கும் சோறுக்கும் ஊருவாக்கும் ஊர் அடிச்சு தூக்கு. நல்லாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கருவா சாப்பிடுங்க. யாருக்கு நம்ம சாப்பிட பிடிக்கும், தம்பிக்கு பிடிக்கும் என்ன சரி வாங்க அவருக்கும் இப்ப கொடுப்பேன். என்னதான் பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வேணா அட்டிக்கா செம்ம டேஸ்டா இருக்கு. கருவாடு இப்படியும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ பாருங்க இப்படி ஒரு கருவாடை எடுத்துட்டு இப்படி வைக்கணும். எனக்கு வச்சாலும் வாய்க்க கூடாது, இப்படி வச்சுட்டு சாப்பிடுவோம். இப்படி இப்படி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்படியா இருக்கு ஊறுகாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா பை பை. சூப்பர் டேஸ்டா இருக்கு தம்பி.